ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம ஓவன் இல்லாமல் எப்படி வீட்டிலையே கேக் ஸ்பாஞ்ச் ரெடி பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறேன். நான் இந்த மெத்தடில் தான் எப்போவுமே கேக் ஸ்பாஞ்ச் ரெடி பண்ணி கொடுக்குறேன். அதாவது நீங்கள் 1 கப்பு அளவுக்கு சீனி எடுத்துக்கணும். நாம் டீ குடிக்கிற கப் அளவுக்கு அதை எடுத்து பொடி பண்ணி வச்சுக்கோங்க. அப்புறமா நீங்கள் எடுத்த அதே கப் அளவுக்கு ஃப்ளார் எடுத்துக்கோங்க. அது 1½ கப் இருக்கணும். அதை எடுத்து கொஞ்சமாக பேக்கிங் பவுடர் யூஸ் பண்ணிக்கோங்க. 1 பிஞ்ச் பேக்கிங் பவுடர் போட்டு அதை சலிச்சு வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா நான் 4 எக்ஸ் எடுத்திருக்கேன். அந்த எக்ஸு கூட கொஞ்சம் லைட்டாக சால்ட் ஆட் பண்ணி அதை பீட் பண்ணிகிட்ருக்க நேரம் அதில் ஒரு ப்ளஃபினஸ் வரும், ஸ்பாஞ்ச் மாதிரி. அது கூடவே நீங்கள் பொடிச்சு வச்சுருக்க சுகரை ஆட் பண்ணி பீட் பண்ணிக்கணும். கொஞ்சம் கொஞ்சமாக சுகரை ஆட் பண்ணி பீட் பண்ணிக்கோங்க. அப்புறமா இது கூடவே அதுக்கு தேவையான அளவு நீங்கள் எசன்ஸ் ஊற்றிக்கலாம். எசன்ஸும் கலரும் ஆட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு கலர் தேவைன்னா கலர் ஆட் பண்ணிக்கலாம், இல்லது வேண்டாம். அது கூடவே நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் யூஸ் பண்ணிக்கோங்க. ஆயில் சன்ஃப்ளவர் ஆயில் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். அப்போ தான் அது நல்லா வரும். எந்த ஃப்ளேவரும் அதில் தெரியாது. நாம் எந்த எசன்ஸ் ஊற்றிருக்கோமோ அந்த ஃப்ளேவர் மட்டும்தான் அதில் தெரியும். நான் இப்போ ப்ளூபெரிக்கானது ஸ்பாஞ்சு ரெடி பண்ணிக்கிட்டே இருக்கேன். அப்புறமா நீங்கள் என்ன பண்ணுங்கள், இதெல்லாமே ஆயில் ஊற்றின அப்புறமா நீங்கள் லைட்டாக தான் பீட் பண்ணணும். அதிகமாக பீட் பண்ணிடக்கூடாது. என்னென்னா அந்த ப்ளஃபினஸ் போயிடக்கூடாது. அப்புறமா நீங்கள் அந்த சலிச்சு வச்சுருக்க ஃப்ளாரை எடுத்து அது கூட கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க. ஃப்ளார் ஆட் பண்ண அப்புறமா நீங்கள் பீட்டர் யூஸ் பண்ணக்கூடாது. லைட்டாக விஸ்கர் வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக கலந்து விட்டுக்கோங்க. கலந்து விட நேரம் உங்களுக்கு தேவைப்பட்டுனா ஒரு டேபிள் ஸ்பூன் நீங்கள் பால் க்ரீமியான மில்க் யூஸ் பண்ணிக்கலாம். யூஸ் பண்ணி அதை நல்ல கட் அண்ட் ஃபோல்டு மெத்தடில் நீங்கள் பீட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த பேட்டரை நான் ஏற்கனவே ஒரு டின் எடுத்து அதில் ஆயில் அப்ளை பண்ணி வச்சுருக்கேன். அந்த டின்னில் பேட்டரை நீங்கள் ஊற்றிக்கலாம். நான் சிம்மில் வச்சுருக்கேன். சிம்மில் வச்சு தோசை தவா வச்சுக்கிட்டு அதுக்கு மேலே நீங்கள் தோசை தவாவை கொஞ்சம் ஹீட் பண்ணி அதுக்கு மேலே இந்த பேட்டரை வச்சு ஒரு மூடி போட்டு வச்சுக்கலாம். அது 20 மினிட்ஸில் ரெடி ஆகிரும். நீங்கள் அதை டூத்பிக் வச்சு பார்த்தீங்கன்னா அது உங்களுக்கு பேக் ஆகியிருக்கா இல்லையான்னு தெரியும். பேக் ஆகலை அப்படின்னா ஒரு 5 மினிட்ஸ் கூட வச்சுட்டு நீங்கள் பேக் பண்ணி எடுத்துக்கலாம். அப்புறமா அது கூல் டவுன் ஆனோடனே அதை எடுத்து வேறு தட்டில் மாற்றி நீங்கள் கட் பண்ணி சாப்பிட்லாம், அல்லது ஐசிங் பண்ணலாம். இந்த மாதிரி செய்து பாருங்கள். ஈஸியாக கேக் பண்ணுறது உங்களுக்கு பிடிக்கும். அப்புறமா இது பிடிச்சிருந்தனா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். இதை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு இதில் ஏதாவது டவுட் இருந்ததுன்னா எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க. தேங்க்யூ.